வணக்கம். ராமதாஸ் அரசியல்லேருந்தே ஒதுங்கிட்டார். அரசியலை பற்றி இனிமேல் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. சும்மா காமனாக என்கிட்ட பேசுகிறீங்களா பேசுங்க, நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், மணிக்கணக்காக பேசுகிறேன். அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பேசாதீங்க. எல்லாமே அன்புமணி தான். பாமகனா இனிமேல் அன்புமணி தான். அன்புமணி பேசுவார். நான் அரசியல் பற்றி எதுவுமே பேச விரும்பல, நான் ஓய்வு எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ராமதாஸை ஆதரிச்சாங்கள்ல, சேலம் அருளும் ஜி.கே. மணி, இந்த நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான பாமக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் கூட அன்புமணிக்கு எதிராக விமர்சனங்கள்லாம் கடுமையான விமர்சனங்களாக வச்சாங்க. அப்பா மகன் சண்டை என்றைக்காக இருந்தாலும் சேர்ந்துருவாங்க, சேர்ந்தாலுமே பிரச்சனை கிடையாது நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. சேர்ந்தாலும் நம்ம அப்படியே ராமதாஸ் நம்மளை எல்லாத்தையுமே கொண்டு போய் பாமகவில் சேர்த்துருவார், நம்ம எல்லாமே தாயா பிள்ளையாக தானே பழகிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே பேசினாங்க. ராமதாஸை விமர்சனம் பண்ணாங்க. அதனால் அன்புமணி தரப்பு ராமதாஸை விமர்சனம் பண்ணும்போது ராமதாஸ் தரப்பில் இவர் தரப்பில் ராமதாஸோட அழுகை, வயது முதிர்ச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது கூட இருக்கிறவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு. அதுவும் ஜி.கே. மணி போன்ற நபர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவர் கூட இருக்கிறாரு, பயணம் பண்ணியிருக்காரு, நிறையா கிராமங்களுக்கு அவர் கூட போயிருக்கிறாரு. ராமதாஸ்னால் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தார் ஜி.கே. மணி. ஜி.கே. மணிக்கு அன்புமணியா ராமதாஸா அப்படின்னு முடிவெடுத்தா ராமதாஸ் தான் முக்கியம். அன்புமணியெலாம் அவர் பார்த்து வளர்ந்து அதுக்கப்புறமா அவர் அரசியலுக்குள்ளே அவரை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கிராமமாக சுற்றிட்டு போய் அவருக்காக அரசியல் கற்றுக் கொடுத்தவரெல்லாம் ஜி.கே. மணி ஒரு ஆள் தான். ஆனால் ஜி.கே. மணியை அன்புமணிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர்னால தான் ராமதாஸ் கெட்டு போகிறாரு, அவர் தான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை அதிகப்படுத்துகிறாரு. இப்போ தேவையே இல்லாமல் ராமதாஸ் என்ன செஞ்சார், ஸ்ரீகாந்தி, முகுந்தன் இவங்க எல்லாமே அரசியலுக்குள்ளே கொண்டு கட்சிக்குள்ளே கொண்டு தேவையில்லாமல் ராமதாஸ் கூட பேச வச்சு, ராமதாஸ் மூலமாக வளர்க்க வச்சு என்னென்னவோ பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்தி பார்த்தார். ஆனால் ஏற்படுத்த முடியல. ராமதாஸ் கடைசியில் என்ன வந்துட்டார், அவர் வலிக்கு வந்துட்டார்ல, அன்புமணி ராமதாஸ் வலிக்கு வந்துட்டார்ல. அன்புமணியை ராமதாஸ் பேரே பின்னாடி போடக்கூடாது, அதை எடுன்னாரு. பாமக என் கட்சின்னாரு. எல்லாமே எனக்கு தான் உரிமை, ஒரு தலைவனுக்கான தகுதியே அன்புமணி கிடையாது, சுத்தமாக அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, திம்பான் தூங்குவான் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் கடுமையாக வச்சார் அன்புமணிக்கு எதிராக. இப்போ அப்படியே சரண்டர் ஆகிட்டார். அன்புமணி கையில் கட்சியை கொடுத்துட்டேன், இனிமேல் அன்புமணிகிட்டே நீங்கள் பேசியங்க, பாமகனா இனி அன்புமணி தான், வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும் ஜி.கே. மணிக்கு, சேலம் அருளுக்கெலாம். சேலம் அருளை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஏண்டா ஆதரிச்சுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு, மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் பாமகக்குள்ளே அவர் இருக்க மாட்டார். வேறு ஏதாவது ஒரு சைடு அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாவேகா சைடு போவார், இல்லை திமுக சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திமுக சைட்லேயுமே சேலம் அருளை கூப்பிட்டுருக்காங்க. தாவேகா சைடுமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வட மாவட்டங்களில் ஒரு நல்ல தெரிஞ்ச முகம் தாவேகாவுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் தரப்பில் இருக்குது. ஜானாரை சமயம் சேலம் அருள் வந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அவர் அவரோட ஆதரவாளர்களிடம், சேலம் அருள் அவருடைய ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. நடத்திட்டு விரைவில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக போய் தாவேக்கால இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலம் அருளுக்கும் வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு திமுகவும் இருக்குது. ஆனால் திமுக சைடு அவர் போக மாட்டார். ஜி.கே. மணி ஏற்கனவே திமுகவோட ஆள் அப்படின்னு அன்புமணி கடுமையாக விமர்சனமே பண்ணார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அதிமுகவில் கூட்டணி வச்சனால எதையாவது ஒரு விமர்சனத்தை பண்ணணும்ல, திமுகவோட ஆள்ப்பா அவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திமுக கூட நம்ம கூட தான் பேசுவார், நம்ம கூட தான் எல்லாம் செயல்படுவார், ஆனால் திமுக கூட சேர்ந்து கொட்டாடிப்பார்ப்பா அவர் அப்படிங்கிற மாதிரி அன்புமணியெல்லாம் விமர்சனம் பண்ணார். ஆனால் உண்மையில் திமுக மேலிடத்து கூட எல்லாம் கொஞ்சம் நெருக்கமான இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு பொதுக்குழு நடக்கும்போது கூட சட்டமன்றத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது, ஆமாம் சட்டமன்றத்தில் போய் நீ பேசி கிழிச்ச போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னப்போ எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆச்சு. ஒரு எம்எல்ஏக்கான ஒரு எண்ணம், உணர்வு எல்லாமே சட்டமன்றத்துக்கு போகணும், அங்கே பேசணும் அப்படிங்கிற தாண்டி அன்புமணி கூட உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு, அன்புமணியோட உட்காந்துருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை, பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பாக தான் அவர் முயற்சி பண்ணார் ஜி.கே. மணி. அந்த இடத்துல கூட ஒரு நோஸ் கட் பண்ணி விட்டார் அன்புமணி. அதனால் ஜி.கே. மணிக்கும் அன்புமணிக்கும் ஒத்து வராது. அது இல்லாமல் இப்போ அப்பா மகன் பிரிவுக்கு அப்புறமா ஜி.கே. மணி ரொம்ப ராமதாஸை ஆதரித்தார். ஜி.கே. மணினால தான் ராமதாஸ் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு, ராமதாஸ் அவங்க பேச்சை கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க தேவையில்லாமல் பேசி அவங்கள தட்டி விட்றாங்க. அது இல்லாமல் அன்புமணியோட சகோதரியை கொண்டாந்து திரும்ப ராமதாஸ் கூட கட்சிக்குள்ளே சேர்த்தது, அப்புறமா அவங்க மருமகனை கொண்டாந்தது, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஜி.கே. மணி தான் அப்படின்னு சொன்னார். ஜி.கே. மணிக்கு அவரோட பையன் தமிழ்குமரனுக்கு ஒரு எம்பி சீட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் தமிழ்குமரன் காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறமா ஜி.கே. மணியை என்னன்னு பார்த்தா ராமதாஸ் கூட இருந்தார், ராமதாஸுக்காக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ராமதாஸ் அழுகும்போது அவரால் ஜி.கே. மணி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவருக்கு என்னடா இது வயசானவர் இப்படி பையனே இப்படி பண்ணுறாப்பிலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். அவரும் அக்கறையாக நிறைய தடவை செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அன்புமணியோட கடுமையான விமர்சனங்கள் கூட அவர் பதில் சொன்னார். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க, அவருக்கே நல்லா தெரியும், ஆனால் அவர் ஏன் இப்படி விமர்சனம் பண்ணுறாருங்கிறது எனக்கு புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் விமர்சனத்தை ரொம்ப எளிதாக்கிட்டு போயிட்டே இருந்தார் ஜி.கே. மணியும்.
ஆனால் இப்போ என்னென்னா ஜிகே மணிக்கு ஒரு சூழ்நிலை, ராமதாஸ் வந்து அரசியலை விட்டு வெளியே போயிட்டேன், துறவரம் போட்டுட்டேன், இனிமேல் அரசியல் பேச மாட்டேன், அரசியல் பேசுகிறவங்க என்னை சந்திக்க வேணாம், சந்தித்தாலும் அரசியல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டார். பொதுவெளியில் சொல்லிட்டார், பிறந்தநாள் அப்போ சொல்லிட்டாருன்னா அவர் அது மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. அவர் பேசுவார். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அவர் பேசுவார். நான் அரசியல் பேசுவேன். நான் அப்போ அன்னைக்கு சொல்லியிருப்பேன், என்னை கட்டாயப்படுத்துனாங்க, நிர்பந்தப்படுத்தினால நான் அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் அரசியல் பேசாமல் என்னால் இருக்க முடியுமா? நான் ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர், நான் அப்படி தான் அரசியல் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் திரும்பவும் அரசியல் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் அரசியல் பேசட்டும், பேசாமல் போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. அவரை நம்பி வந்தவங்க நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ இருக்குது. ஜிகே மணி என்ன பண்ணுவார்? ஜிகே மணிக்கு பாமக விட்டால் பெருசாக எல்லா கட்சியிலையுமே அவருக்கு பழக்கம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். திமுக தரப்புலேருந்து கூப்பிட்றாங்க, வாங்க நீங்கள் வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு வந்து நில்லுங்க, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி போனாங்க அப்படின்னா, ஜிகே மணி அப்படி போனார் அப்படின்னா அன்புமணி சொன்னது உண்மையாயிடும். என்ன சொன்னார்? திமுகவோட சப்போர்ட்டு, பாமக உடச்சி ஒரு சைடு அதிமுக, நான் அதிமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னோடனே இன்னொரு சைடு வந்து நம்ம திமுக ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் திமுக கிடையாது. திமுகவும் வந்து என்ன செஞ்சாங்க, விசிகா உள்ளே இருக்குது, அதனால் பாமகவை நம்ம சேர்க்கக்கூடாது, விசிகா நம்ம கூட பல வருஷங்களாக நம்ம கூட தொடர்ந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க, அதனால் பாமகவை சேர்க்க வேணாம். ராமதாஸ் தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, வேணான்னு யோசித்தார். ஆனால் அவர் சேர்த்துருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணி விட்டு விலகி போய் தாவேகோவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரித்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ ஜிகே மணியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க, திமுகவுக்கு வேணால் வாங்க அப்படின்னு. அன்புமணி ஏற்கனவே சொன்னது ஊர்ஜிதமாகிடும், வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய பையன் தமிழ்குமரன் வந்து காங்கிரஸில் இருக்கார், நம்மளும் போய் காங்கிரஸில் இணைஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிகே மணியோட நிலைப்பாடு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வேணால் ஒத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அவருடைய நிலைமை வந்து ரொம்ப இதாக இருக்குது. சேலம் அருள் வந்து அவர் போயிடுவார், தாவேக்காவோ திமுகவோ அவர் போயிடுவார், ஜிகே மணி காங்கிரஸ் சைடு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், வைகோ புத்தக வெளியீட்டு. இந்த புத்தக வெளியீட்டு வந்து முதலமைச்சர் கையில் தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முதலமைச்சர் தான் வாங்குறாருன்னு சொன்னார், வாங்குறாருன்னு சொல்லலை, வாங்குறேன், முதலமைச்சர் தான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்லாம் சொன்னார். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அவர் சொன்ன காரணங்கள், நான் ஒரு 1000 பேர் கூடுற ஒரு மண்டபம் தான் வச்சுருக்கேன், ஒரு 700 பேர் உள்ளே உட்காரலாம், 300 பேர் வெளியே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், மற்றபடி அந்த இடத்துல ஒரு பெரிய கும்பல்லாம் அனுமதிக்கவே முடியாது. இப்போ முதலமைச்சர் வராரு அப்படின்னா, விஜய் வராரு அப்படின்னா மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் ஏற்படும், அங்கே வந்து அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அசம்பாவிதம்னா நெருக்கடி, மூச்சு திணறல், மரணம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் வந்து முதலமைச்சர் விஜய் வரதை அவரே தவிர்த்துட்டார், நான் தான் வேணான்னு வேறு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் வேணான்னு சொன்னனால விஜய் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். எப்படி ஒரு கதை கட்டுறாரு. அங்கே முதலமைச்சர் விஜய் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேணாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சிக்கலில் உருவாக்காதீங்க, நானே அமைதியாக இருக்கிறேன், தேவையில்லாமல் திரும்ப ஒரு சிக்கலை உருவாக்கி விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவ்வளோதான் நடந்திருக்கும். ஆனால் இவர் பில்டப்பில் பயங்கரமான பில்டப் கொடுக்குறாரு. தேவையில்லாமல் கும்பல் வரும், பாதுகாப்பு வேறு நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும், தேவையில்லாமல் செக்யூரிட்டியை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும், அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நானே முதலமைச்சர் வர வேணான்னு சொல்லிட்டேன், அதனால் விஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார், நம்மளுடைய நல்ல எண்ணத்துக்காக அவர் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை முடிச்சிட்டார். வைகோட இந்த பேச்சையே எப்படி பார்க்குறீங்க? ஜிகே மணியோட இந்த நிலைப்பாடு, ஜிகே மணி என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, இது ரெண்டை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத முழு வீடியோ பார்த்து கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.